கடற்கரைக்கு போகலாம். இது செகண்ட் ஸ்டாண்டர்டோட 6வது பாடம். இது ஒரு பாடல். பாடலாமா? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். கடற்கரைக்கு போகலாம். கடற்கரைனா என்னது? நம்ம பீச்சுக்கு போவோம் இல்லையா? பீச்னா ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்கும் இல்லையா? பீச் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கடற்கரை. நீங்க பீச்சுக்கு போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? கீழே மணல்ல வீடு கட்டுவீங்க இல்லையா? அழகா கீழே உட்காந்து அந்த மணல் எல்லாம் ஒண்ணு சேர்த்து நல்லா ஹைட்டா வீடு கட்டுவீங்க. அப்புறம் அந்த மணல்ல குட்டி குட்டி கிளிஞ்சல் சங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணுவீங்க? பொறுக்குவீங்க இல்லையா? அதை என்ன பண்ண சொல்றாங்க? கிளிஞ்சல் சங்கு எல்லாத்தையும் எடுத்து நீங்க கட்டின வீட்டுல அந்த மணல் வீடு கட்டிருக்கீங்களே அதுல அழகா ஒட்டினா என்ன ஆகும்? நல்லா அழகா டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது, பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம். இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க? அங்க பந்து, அதாவது பால் தட்டி தட்டி விளையாடலாம். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய நண்டு எல்லாம் அந்த மணல் இருக்கு இல்லைங்களா? அந்த மணலுக்குள்ள அப்படியே ஓடும், அதை துரத்திக்கிட்டே ஓடலாம். அப்புறம் பட்டம் விட்டு பார்க்கலாம். அப்புறம் குட்டிக்காரணம், உங்களுக்கு நல்லா குட்டிக்காரணம் போடுவீங்கல்ல, அதெல்லாம் நம்ம அங்க போடலாம். ஏன்னா நீங்க மணல்ல போடும்போது குட்டிக்காரணம் போட்டீங்கன்னா அடிப்படவும் அடிப்படாது. ஏன்னா மணல்ல தானே போடுறீங்க, தரையில போடும்போது தான் வலிக்கும். அதுல வலிக்கவே வலிக்காது இல்லையா? அடுத்தது, ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். ஈர மணலில் எழுதலாம் அப்படின்னா நீங்க பீச் அந்த தண்ணி வரும் பாத்தீங்களா? அந்த இடத்துல போய் பக்கமா உட்காந்துட்டு உங்களோட பேரோ இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எழுதிட்டு தண்ணி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். அந்த அலை வருது இல்ல, அந்த அலை வருதா இல்லையா பார்த்துட்டே உட்காந்துருப்போம் இல்லையா? அந்த அலை என்ன பண்ணும்? நம்ம எழுதி வச்சிருந்த அந்த எழுத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு திரும்பி போகும் இல்லையா? திரும்பி போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம அதை துரத்திக்கிட்டே ஓடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நல்லா ஜாலியா துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடலாம், அந்த பீச்சில் போய் அந்த தண்ணியில நல்லா நனையலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு முறை பாடலாமா? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். ஓகேவா சில்ட்ரன்? உங்களுக்கு பீச்சுக்கு போறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? நம்ம இது எல்லாமே பீச்சுக்கு போய் நம்மளும் செய்வோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒலித்து பழகுக. கட்டலாம், பொறுக்கலாம், பொறுக்கலாம், ஒட்டலாம், ஒட்டலாம். அடுத்தது, ஓடலாம், ஓடலாம், எழுதலாம், எழுதலாம், குதிக்கலாம், குதிக்கலாம், நனையலாம், நனையலாம், துரத்தலாம், துரத்தலாம். அடுத்தது, படித்தும் எழுதியும் பழகுக. இதை நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு ஒரு எழுத்தா படிச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணணும். க ட இர் க ரை, கடற்கரை. கி லி இன் ஜ இல், கிளிஞ்சல். கு இட் டி இக், குட்டி. க ர ந இம், குட்டி கரணம். ஈர ஈர, மா ந இல், மணல், ஈர மணல். அலை அலை. அடுத்தது, பொறுத்துக. மணலில் வீடு என்ன பண்ணுவோம்? கட்டலாம், வீடு கட்டலாம். அலையை துரத்தலாம், அலையை துரத்திக்கிட்டே ஓடுவோம் இல்லையா? பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம்.
அடுத்தது இந்த இடங்களுக்கு சென்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள்? இது என்ன இடம் பாருங்க. இங்க என்னெல்லாம் இருக்கு? ராட்டினம், அப்புறம் பலூன், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இங்க நீங்க என்ன செய்வீங்க? அப்புறம் இது என்ன பாருங்க, இது ஒரு பார்க் மாதிரி இருக்கு இல்லையா? இங்க எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்தது வண்ணம் தீட்டுக. இங்க பாருங்க நிறைய, இங்க ஒரு மீன், இது ஒரு கடல் மாதிரி இருக்கு. கடலுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இங்க ஆக்டோபஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? அழகா கலர் பண்ணணும். ஓகேவா?